ஹாய் ஹனீஸ், வெல்கம் டு பண்ணி ஃபேக்ஸ். ஐ எம் ஜியா. டுடே நம்ம சேனலில் தான் எனக்கான ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒன் ஷாட்டை நான் ஒரு ஸ்பெஷலான ஒரு பர்சனுக்கு தான் டெடிகேட் பண்ணுறேன். கியூட்டி உனக்கு தான், ஓகேவா? ஸோ இந்த ஒன் ஷாட்டோட நேம் மறந்தாயே. தே பற்றி சொல்ல போன ஒரு சைக்காலஜிஸ்ட். ஸோ எவ்வளோ தாண்டா, உங்களை பற்றி எந்த இன்ட்ரோவும் இல்லை. உள்ளே போக போக உங்களை பற்றி பார்க்கலாம். எடுத்த உடனே பார்த்தா தயாங் தான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே அப்படியே என்ட்ராகிறான். அப்போ மற்ற நர்சஸ் எல்லாம் அவனுக்கு அப்படியே வவ் பண்ணி குட் மார்னிங் சொல்கிறாங்க. குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார், மார்னிங் மார்னிங் மார்னிங், எல்லாருக்கும் மார்னிங். ஸோ பேஷண்ட்ஸோட இந்த சார் சொல்லுங்கள் சார். இந்த பேஷண்ட் ரொம்ப காம்ப்ளிகேட். எப்படின்னு சொன்னால் சம்டைம்ஸ் கோவப்படுவாங்க, சம்டைம்ஸ் சிரிச்சிட்டு இருப்பாங்க, சம்டைம்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, சம்டைம்ஸ் பேபி மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ இது ரொம்ப காம்ப்ளிகேட். ஏன்னா இப்படி ஒரு கேஸா? ஆமாம் சார், ரொம்ப ஷாக்காக இருக்குல்ல. ஸோ ரூம் நம்பர் 808 சார். ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை அப்படியே தூக்கி போட்டுட்டு 808 தேடி அப்படியே வராரு. எக்ஸ்கியூஸ் மீ, மே ஐ கமின் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க அப்படியே உள்ளே என்ட்ரானா அப்படியே திரும்பி உட்காந்துட்டு இருக்கா ஒரு பொண்ணு. அப்படியே நீசா ஹாக் பண்ணி ஒரு மாதிரி பயந்து போய் ஹேண்டெல்லாம் பயங்கரமாக ஷிவர் ஆகுது. என்னாச்சு, ஏன் இவ்வளோ பயப்படுற? 1 மினிட் என்ன திரும்பி பாரு அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொன்னது தான். அப்படியே அந்த பொண்ணு திரும்புகிறா. தயாங்க அப்படியே பார்த்துட்டு தயாங்க பக்குன்னு ஆயிடுது. அப்படியே திரும்பிட்டு இல்லை 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 இல்லை, இது என்னோட மன பிராந்த, அவளா இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் திரும்பி பார்த்தா அது வேற யாரும் இல்லை, நீங்க தான். அப்படியே பார்த்துட்டு இவன் இன்னைக்கு என்னடி ஆச்சு இப்படி ஒரு பொசிஷன்ல, என்ன ஆச்சு உனக்கு? ஏன் என் பேரு ஒயன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒயன் 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 நான் தாண்டி தயாங் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் அப்படியே அவனை பற்றி இன்ட்ரோ பண்ணிட்டு இருக்கான். அப்போ நீங்கள் இருந்துட்டு தயாங்க தயாங் 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 நீ கிடையாது, தயாங் தயாங் வெளியே போயிட்டான். சவுண்ட் கேட்ட உடனே வெளியே போயிட்டான். நீ 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 தயாங் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தயாங்க பிடிச்சி தள்ளி வர்றீங்க. தயாங் வந்துட்டு என்னடி ஆச்சு உனக்கு? ஏன்டி ஏன் இப்படி இருக்க? உன்னோட உன்னோட அப்பன் தானே இப்படி பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது வெளியேருந்து ஒரு நர்ஸ் உள்ளே வராங்க. அவங்க அப்படியே வந்துட்டு சார், இந்த பேஷண்ட்டோட அட்டெண்டன்ட் வந்திருக்காங்க. அட்டெண்டரா? நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ இங்கே இரு, நான் வெளியே போயிட்டு வரேன். ஏன் வெளியே போகிறேன்? இல்லை இல்லை, நான் போயிட்டு இப்போ வந்துடுவேன், வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க அப்படியே வெளியே வந்தா வேறு யாரும் கிடையாது, உங்களோட அப்பா தான். தயாங்க அப்படியே போய் உங்களோட அப்பாவோட ஷர்ட் காலரை பிடிச்சிட்டு யோ என்னையா பண்ண, உன்னோட பொண்ணு எப்படி இருந்தா தெரியுமா, இப்போ அப்படியே பிடிச்சி என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களோட அப்பாவோட ஷர்ட் காலரை பிடிச்சி கேட்க, இங்கே பாரு தயாங், என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடு. 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒயன் இப்போ இல்லை. யோ ஏன்யா, எப்படி அவ அப்படி ஆனா? நீ ஃபாரினுக்கு படிக்க போனதுக்கப்புறம் அவன் வெளியே வரதே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு நாள் பயங்கரமாக சவுண்ட் கேட்டுச்சு. அப்போ தான் போய் பார்த்தேன், இப்படி ஆயிட்டா. ஐயோ எப்படி இருந்த பொண்ணு தெரியுமா? அன்னைக்கு மட்டும் நீ எங்களோட கல்யாணத்துக்கு ஓகே சொல்லியிருந்தேன்னா அவளை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போயிருந்து போயா. இப்போ இப்போ இப்படி. ஆமாம், இங்கே எதுக்காக கொண்டு அட்மிட் பண்ண? இல்லை, உன்னால் மட்டும்தான் குணப்படுத்த முடியுமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு, அதான் கொண்டு விட்டேன். ஐயோ அப்போது முன்னாடியே நான் இந்த ஹாஸ்பிட்டலில் தான் ஜாயின் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன், அப்படி தானே? தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு. அவளோட லைஃபே உன் கையில் தான் இருக்குது. கண்டிப்பாக அவள் க்யூர் ஆயிடுவான், அந்த பிலீவ் எனக்கு இருக்குது. பட் அதுக்கு நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் என்னால் முடியாது தயாங், அப்படி மட்டும் சொல்லாத. உன்னால் கண்டிப்பாக முடியும். நீங்கள் 2 பேரும் காதலிச்சது உண்மை தயாங், உன்னால் கண்டிப்பாக முடியும். நான் இங்கே என்னோட பொண்ணை ஒன்றை நம்பி தான் விட்டுட்டு போகிறேன். ஐயோ நான் அவளை பார்த்துருந்தே செத்துருவேன்யா. இஞ்சி போய் இஞ்சா காதலிச்ச ஒரு பொண்ணு இந்த நிலைமையில பார்க்கும்போது எந்த ஆம்பளைக்கு அவளை போய் இல்லை தயாங்க, அவளை நீ நல்லா பார்த்துப்ப, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அவன் நல்லானதுக்கப்புறம் உங்கள்கிட்ட திருப்பியும் கூட்டிகிட்டு வந்து இவளை இந்த மாதிரி திருப்பியும் ஆக்க சொல்கிறியா என்ன? அவன் நல்லானதுக்கப்புறம் உங்கள் 2 பேருக்கும் நானே என்னோட தலைமையிலேயே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். எந்த அவசியமும் இல்லை அவளை இங்கேருந்து கூட்டிகிட்டு போ. ஆனால் தயாங்,
அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நர்ஸ் இருந்துட்டு, சார் ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, ப்ளீஸ் இது எங்களோட பர்சனல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பிட்டு, "அஹ், சரி நான் அவளை எடுத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க அப்படியே சொல்லிவிட்டு அவனோட கேபினில் போய் உட்காந்துட்டு இருக்கான். ஸோ எப்படி இருந்த பொண்ணு இப்படி ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாஸ்ட்டுக்கு போகிறான். நீங்கள் ஒரு பிகாம் ஸ்டூடெண்ட், உங்களோட 3 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுலேருந்து அப்படியே ஓடி வரீங்க. அப்போ தயாங்குங்க தான் பைக்கில் நின்றுட்டுருக்கான். ஓய் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டியா? ம் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இன்னையோட என்னோட எக்ஸாம்ஸும் ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ நாளைக்கு அப்பா கிட்ட வந்து பேசு, நம்மளுக்கு அதுக்கப்புறம் டும் 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 தான். ஏய் என்னடி பேசுகிற, அப்பாங்க அக்செப்ட் பண்ணிக்கலன்னா அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஓடி போயிருக்கலாம்டா, வா இந்த தில்லு கூட இல்லையா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தயாங்கோட பைக்கில் ஏறிக்கிறீங்க. தயாங்க இருந்துட்டு, ஒயன் இன்னும் 2 இயர்ஸ் எனக்கு ட்ரைனிங் இருக்கு. ஆ நீ ட்ரைனிங் போ, நான் உன் கூடவே இருக்கேன், ப்ராப்ளமே இல்லை, என்னை நீ கல்யாணம் மட்டும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பேசிகிட்டே போயிட்டுருக்கீங்க. அப்போ தயாங்கோட ஐஸ்கிரீம் ஷாப்பில் ஸ்டாப் பண்ணிவிட்டு, ஏய் அவசியம் இது வேணுமா, உன்னோட அப்பா ஏதாவது பண்ணிட்டானா, ஏய் எதுக்கு அப்படி பயப்படுற, யோ யுவர் அ டாக்டர் டியூட், இப்படி தான் இருக்கணுமா, எவ்வளோ போல்டாக இருக்க வேண்டிய பையன், உன்னோட அப்பா தப்பாக வளர்த்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. அச்சோ நீங்கள் பாரு, எனக்கு அப்பா மட்டும்தான். அது மட்டும் இல்லை, அப்பா மட்டும் அப்படிங்கிறதால என்னை ஆஃப்னேஜில் விட்டு தான் வளர்த்துனாரு. அடிக்கடி வந்து பார்க்குறது பேசுகிறது இந்த மாதிரி தான். ஒரு ஃபேமிலி இல்லைன்னா அந்த கஷ்டம் எவ்வளோ பெருசு தெரியுமா? எல்லாம் எனக்கு தெரியும்ப்பா, இத்தனை வருஷமாக ஃபேமிலி கூட குப்பை கொட்டிட்டேன்ல, இனிமேல் தனியாக உன் கூட வந்து குப்பை கொட்டினேன், ஓகேவா? நாளைக்கு வந்து பேசு, அக்செப்ட் பண்ணிக்கலன்னா ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்து ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. தேங்க இருந்துட்டு, அப்போது நாளைக்கு நீ வா, அங்கே கூட்டிகிட்டு வா. டேய் அப்பாவுக்கு ஒர்க்குடி, அப்போ நீ மட்டும் வா, பொண்ணை வந்து கேளு, கல்யாணத்துக்கு அங்கே கூப்பிட்டுக்கலாம். என்னடி சொல்கிற, யோ நான் சொல்கிறத மட்டும் நீ செய், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே தயாங்கும் டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு உங்கள் அப்பாவை பார்க்குறதுக்காக உங்கள் வீட்டில் வராரு. அப்போ உங்கள் அப்பாவும் அப்படியே வந்துட்டு, யார் தம்பி நீங்கள், அங்கிள் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், உட்காருங்க பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சோஃபாவில் உட்கார தயாங் முன்னாடி இருக்கிற ஒரு சேரில் உட்காராரு. அங்கிள் நான் உங்களோட பொண்ணை லவ் பண்ணுறேன். ஓ என்னோட பொண்ணையாப்பா? ஆமாம் அங்கிள். எத்தனை வருஷமாக இது நடக்குது? நாங்கள் 11th படிக்கும்போது ஸ்டார்ட் பண்ணோம், கிட்டத்தட்ட 5 இயர்ஸாக போயிட்டுருக்காங்க. தென் எனக்கு ஓடி போய் கல்யாணம் பண்ணுறது அதில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. உங்களோட இன்ட்ரெஸ்ட்டோட நான் கல்யாணம் பண்ணிக்கணும். என்னோட அப்பா ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன், டாக்டர் கோர்ஸ் முடிச்சிட்டேன். ட்ரைனிங்க்காக போகிறதுக்கு முன்னாடி அவளை மேரேஜ் பண்ணலான்னா உங்ககிட்ட பேச வந்தேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுபடி தான் அங்கிள். நீங்கள் நோ சொல்லிட்டீங்கன்னா ஓகே தான், எனக்கு அவள் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அப்படியே ரொம்ப பொறுமையாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் மேலேருந்து இதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ தாயங்க எல்லாத்தையும் பேசி முடிச்சதும், எந்திரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா சொல்கிறாரு. அப்போ தாயங்க அப்படியே எந்திரிச்சு நின்னதும், இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே தாங்க கூப்பிட்டு அவரோட முன்னாடி நிற்க வச்சுட்டு, ரொம்ப நல்ல பையனாக இருக்க, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், ஹேர் ஸ்டைல் எல்லாம் ஓகே தான், ஆனால் எனக்கு ஒன்று பிடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் பேக்லேருந்து அவங்க அண்ணன் தான் ஒரு ராட் எடுத்து தயங்கூட தலையிலேயே அடிக்கிறான். என்னடா நினச்சிட்டு இருக்க, வீடு ஏறி வந்து பொண்ணு கேட்டதும் பொண்ணை தந்துட்டு வாயில விரல வச்சுட்டு இருக்கிறதுக்கு நான் என்ன சத்திரம் வச்சு நடத்திட்டு இருக்கிறேன்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பயங்கர அரகண்டா பேசுறாரு. அப்போ நீங்கள் மேலே இருந்து அப்படியே ஸ்பீடாக வந்துட்டு, அப்பா அவன் எவ்வளோ ஜென்யூனாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான், எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, நீ எதுவும் பேசாத கழுத, 5 வருஷமா காதலிச்சிட்டு இருந்திருக்க, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு உனக்கு தோணுச்சா? அப்பா உங்ககிட்ட சொல்லிட்டு லவ் பண்றதுக்கு நீங்க எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு தலையாட்டிட்டு இருக்கிற பொம்மையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுறீங்க. ஏதாவது பேசுனேன்னு வை, இவனோடைய சேர்த்து உன்னையும் கொன்னு புதைச்சிருவேன். அப்பா ப்ளீஸ் அவனை விட்டுருங்க, ப்ளீஸ் எனக்கு அவன் வேணாம், பட் அவனை விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவ்வளோ பெக் பண்ணுறீங்க. அப்படியே தேங்கிட்ட போகலான்னு பார்க்கும்போது உங்கள் அப்பா அப்படியே உங்களோட ஹேரை பிடிச்சிட்டு, டேய் நான் அடித்து வெளியே தூக்கி போடுறேங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ மற்ற எல்லாருமே சேர்ந்து தாங்க அப்படி அடிக்கிறாங்க.
அப்படியே வெளியே கொண்டு போட உங்கள் அப்பா உங்களோட ஹேரை பிடிச்சி உங்களோட ரூமில் வச்சு அப்படியே லாக் பண்ணிடுறாரு. அப்படியே நீங்கள் உங்களோட பால்கனி டோரை ஓப்பன் பண்ணி அங்கே நிற்கிறீங்க. தயாங் ப்ளீஸ் வேணாம் அண்ணா ப்ளீஸ் நீயாவது சொல்கிறது கேளு, நீ படிச்சிருக்கல்ல, ஒரு உயிரோட வேல்யூ உனக்கு தெரியும்ல, ப்ளீஸ் தான் வேணாம் விட்டுரு அவனை ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவ்வளோ பெக் பண்ணிட்டு இருக்கீங்க. பார்த்தா அவங்க அண்ணி எதுவுமே கேட்குற மாதிரி இல்லை, ரொம்ப அடிக்கிறாங்க தயாங்க. அப்போ நீங்கள் அப்படியே அதில் உட்காந்து பயங்கரமாக அழுறீங்க. அப்படியே நீங்கள் ரூமுக்குள்ளே போனது தான், நீங்கள் கீழே எல்லாம் வரமாட்டீங்க. அடிக்கடி நீங்கள் அழுற சவுண்ட் மட்டும் கேட்கும். அப்போ உங்களோட அண்ணி தான் மேலே வந்து பயங்கரமாக உங்களை காம் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க ஃபுட் கொண்டு வந்தால் மட்டும்தான் நீங்கள் சாப்பிடுவீங்க. உங்கள் அப்பா உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணால் கூட நீங்கள் வந்துட்டு அதுக்கு பிடியெல்லாம் கொடுக்க மாட்டீங்க. ஸோ இப்படியே ஒரு 2 வீக்ஸ் பாஸ் ஆகி போகுது. அப்படியே உங்கள் ரூம் சைடு வந்தால் நீங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைச்சிட்டு இருக்கீங்க. இங்கேருந்து போங்க, யாரும் என்கிட்ட பேசக்கூடாது, எதுக்காக இங்கே வந்தீங்க, எல்லாம் போங்க. தயாங் பயந்துட்டான் தயாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இல்லாத ஒரு இதை பார்த்து அப்படியே வந்து பேசிகிட்டு இருக்கும்போது உங்கள் அண்ணி வந்துட்டு ஒயன் ஒயன் என்ன ஆச்சு ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஹேண்டை பிடிச்சி ஷேக் பண்ண, அண்ணி அண்ணி என்ன ஆச்சு என்ன ஆச்சு, தயா தயாங்க இங்கே இருந்தான், எதுக்கு வந்தீங்க நீங்கள், போங்க வெளியே போங்க வெளியே போங்க, அவன் பயந்துருவான் பாவம் அவன், என் தயாங்க இங்கே வா இங்கே வா, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணியை பிடிச்சி வெளியே துரத்துறதுலே இருக்கீங்க. அப்போ உங்கள் அண்ணி வந்துட்டு ஒயன் நான் சொல்கிறத கேளு, ஒயன் என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஷேக் பண்ண, அண்ணி அண்ணி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கேட்கும்போது உங்கள் அண்ணிக்கு எதுவுமே புரியலை. அப்போது அப்படியே அவங்க கீழே வந்துட்டு உங்கள் அப்பாவுக்கு அப்படியே காஃபி கொண்டு கொடுத்துட்டு, மாமா என்னம்மா சொல்லு, என்னோட நிலைமை சரியில்லை, என்னம்மா சொல்கிற, அது அது வந்து அவளே ஏதோ மெமரியில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கா, தயங் இன்னும் இங்கே தான் இருக்கிற மாதிரி, எனக்கு என்னமோ ஏதாவது ஒரு சைக்காலஜிஸ்ட்டை பார்த்தா நல்லா இருக்கும்னு தோணுது மாமா. என்னம்மா சொல்கிற, ஆமாம்மாம்மா, இல்லைன்னா அவளோட நிலைமை மோசமாயிரும், ரொம்ப மோசமாயிரும். அது மட்டும் இல்லை, அவள் வந்து நிறைய மூட்ஸில் இருக்கா, அவளோட மூட் ஸ்விங் ஆகிட்டே இருக்கு, அதனால் நம்ம யாரையாவது போய் பார்க்குறது நல்லது. சரி நாளைக்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு. மறுநாளே உங்களை கூட்டிகிட்டு போய் பார்க்குறாங்க. அப்போ அந்த சைக்காலஜிஸ்ட் வெளியே வந்துட்டு இது ரொம்ப காம்ப்ளிகேட்டிவான ஸ்டேட்டாக இருக்குது, ஐ திங்க் திஸ் இஸ் அ லாஸ்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்போ அவங்க அண்ணி இருந்துட்டு டாக்டர் இதுக்கு முன்னாடி அவள் அப்படிலாம் பிஹேவ் பண்ணதே கிடையாது, இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பிஹேவ் பண்ணுறா, நீங்கள் லாஸ்ட் ஸ்டேஜ்னு சொல்கிறீங்க. ஆமாம்மா, ஏதாவது ஒரு பேஷண்ட் அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணாலே அவங்க வந்து லாஸ்ட் ஸ்டேஜில் தான் இருக்காங்க, இவங்களா ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்காங்க, நான் இந்த மாதிரி கேஸையெல்லாம் இதுக்கு முன்னாடி ஃபேஸ் பண்ணதே கிடையாது. டாக்டர் இப்போ என்ன பண்ணுறது, நீங்கள் எங்கேயும் அட்மிட் பண்ணிட்டு போங்க, நாங்கள் அவங்கள டேக் கேர் பண்ணிக்கிறோம். பட் டாக்டர் அவள் எங்கள் வீட்டு பொண்ணு, ப்ளீஸ் டாக்டர் ஏதாவது வீட்டுக்கு நீங்கள் வந்து பண்ணலனாலும், அதெல்லாம் முடியாதும்மா, வீட்டிலன்னா அவங்க அடிக்கடி வெளியே போகிறது மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய சுச்சுவேஷன்ஸ் வரும், அப்போ கூட அவங்க ஏதாவது அக்ரெசிவாக பண்ணி யாராவது பார்த்து அவங்க தப்பாக நினச்சிக்கலாமா, ஸோ நீங்கள் ஹாஸ்பிட்டலே விட்டுட்டு போகிறது தான் நல்லது. பட் டாக்டர் நாங்கள் வந்து நீங்கள் வந்து அடிக்கடி பார்த்துக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது, பட் என்றைக்கும் வந்து பார்க்குறது முடியாது. ஓகே டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணி ரொம்ப எமோஷ்னல் ஆயிடுறாங்க. இது எல்லாத்தையும் உங்களோட அண்ணி தயங்கிட்ட சொல்லிட்டு அவங்களோட ஐஸ் அப்படியே லிட்டரலி கலங்கிடுது. எனக்கு தெரியலை தயம், ஆனால் உன்னால் அவளை திருப்பி பழைய ஒயனை கொண்டு வர முடியும்னு எனக்கு தோணுது. இல்லை நுனா எனக்கு புரியல, அது எப்படி, அது அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயன் ஹெட்டில் கையை வச்சுட்டு என்னால் முடியாது, அவளோட ஃபேஸ் ஒன் டைம் பார்த்ததுக்கே என்னோட ஹார்ட் என்கிட்ட இல்லை தெரியுமா, பக்குன்னு ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் அவள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது அவள் தான் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கணும்னா, ஏய் அழாத, எதுக்காக இப்படி உட்காந்து அழுதுட்ருக்க, டோன்ட் வரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நூனாவோட டியர்ஸ் அப்படியே தொடச்சி விடுறா. முடியாது நூனா, முடியாது, அது மட்டும் இல்லை, எனக்கு ட்ரைனிங் முடிச்சு நான் அவளை ஃபஸ்ட் டைம் ஃபேஸ் பண்ணுறேன், அவள் தான் என்னோடய ஃபஸ்ட்டு பேஷண்ட் கூட, எனக்கு சுத்தமாக என்னால் முடியல அப்படின்னு சொல்லி அவனுக்கு அப்படியே த்ராட்டெல்லாம் ஒரே பெயினாக இருக்குது, ரொம்ப பெயினாக இருக்குது.
நான் அங்கேருந்து பேசாமல் ரிஜெக்ட் பண்ணிடுறேன். வேணானுண்ணா, இதெல்லாம் செட் ஆகாது. நானே அவளை மறக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ மறுபடியும் அவன்னா தயா தயா அவ குணம் குணம் ஆயிடுவாடா. நீ நீ கூட தானே இருக்க. அவ அவ க்யூர் ஆயிடுவா. நீ ட்ரை பண்ணி பாரு ப்ளீஸ். நான் சொல்கிறத கேளு. திஸ் இஸ் டூ காம்ப்ளிகேட்டிவ். அது மட்டும் இல்லை, இந்த ஹாஸ்பிட்டலோட சீஃப் டாக்டர் கேட்டதுக்கு அவர் அப்படி தான் சொன்னார். என்னோட சீஃப் டாக்டர்கிட்ட நான் இன்னும் பேசல. ரொம்ப கஷ்டமாக இருக்குடி. அவளுக்கு ஒரு சின்ன அடிப்பட்டா கூட என்னால் சுத்தமாக தாங்க முடியாது. இப்போ இப்படி ஒரு ஸ்டேட்டில் அவளை பார்ப்பேன்னு சத்தியமாக நினச்சி கூட பார்க்கலனுண்ணா. ஏ ஐ ஐ ட்ரஸ்ட் யூடா. எனக்கு மேலே பிலீவ் இருக்கு. நீ கண்டிப்பாக பண்ணிடுவ. சரி, அவன் எங்கே இருக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயங்காலன்னு அந்த வார்த்தையை கேட்டதும் நுனாக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கு. அவள் அப்படியே ஓகே சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. இப்போ தயங்க ஐஸ்லேருந்து டிஎஸ் பாட்டுக்கு அப்படியே வந்துட்டே இருக்கு. அப்படியே அவங்கள பற்றி, உங்களோட பாஸ்ட் பற்றி நினச்சி பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே அவங்க ரூம்லேருந்து சவுண்ட் வருது. என்னாச்சு அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயங்க ஓடி வந்து பார்த்தா உங்கள் கையில் கிடைக்கிறதெல்லாம் எடுத்து அடிச்சிட்டு இருக்கீங்க நீங்கள். அப்போ ஒரு நர்ஸ் உங்களுக்கு ஊசி போடலான்னு வரும்போது ஒரு டப்பாவை எடுத்து ஒரே வீசு அவங்க மண்டையிலே பட்டு அப்படியே விழுந்துடுறாங்க. ஏய் ஒயன், என்னாச்சு உனக்கு? ஒயன் 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 என்னாச்சு? வராத, பக்கத்தில் வராத அப்படின்னு சொல்லிட்டு தயங்க அடிக்கிறதுக்காகவும் நீங்கள் அப்படியே திங்ஸ் எடுத்து விட்டு எறிகிறீங்க. அது அப்படியே தயங்க மேலே படாமல் அப்படியே தயங்க ஓடி வந்து உங்களோட ஷோல்டர் அப்படியே ஷேக் பண்ணிவிட்டு ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. நீங்கள் அப்படியே ரியாலிட்டி கிட்ட ஆகிட்டு என்னாச்சு என்னாச்சு? ஐயோ பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு காம் டவுன் என்னாச்சு? எதை பார்த்து பயந்துட்டு இருக்க? இங்கே வந்து உட்கார. என்னாச்சு? என்னாச்சா? அதான் நானும் கேட்குறேன், என்னாச்சு? அது இவங்க எல்லாம் ரூமுக்கு வந்தாங்க. தயங்க இங்கே தான் இருந்தான். வெளியே போயிட்டான். அவன் வெளியே போயிட்டான். எங்கே போனான்னு தெரியல. இவங்கெல்லாம் எதுக்கு வந்தாங்க? அவன் வெளியே போயிட்டான் இவங்கள பார்த்த உடனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னமோ புலம்பிகிட்டு இருக்கீங்க. வயன் என்னை பாரு, நான் தான் தயாங் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் நீ இல்லை, தயாங் ரொம்ப அழகாக இருப்பான். எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். என்னையும் கூட சிரிக்க வச்சுட்டே இருப்பான். நீ தயாங் இல்லை. பாரு இப்போ கூட பாரு, என்னோட ஐஸ்லேருந்து டிஎஸ் வருது. நீ தயாங் இல்லை. தயாங் எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருப்பான். அவன் பக்கத்தில் போனாலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். ஆனால் நீ தயாங் இல்லை. நீ அழுவுற. தயாங் அழுது நான் பார்த்ததே இல்லை தெரியுமா? நீ அழுவுற. இல்லை, அது தயாங் ஒரு ஒர்க்குக்காக வெளியூர் போயிட்டான். என்னோட பேரும் தயாங் தான். நான் சொன்ன கேட்பியா? ஆனால் தயாங் என்கிட்ட சொல்லலையே அவன் வெளியூர் போகிறதா. அது நீ தூங்கி இருந்தியா, அதான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லி என்கிட்ட உன்னை நல்லா பார்த்துக்க சொல்லி போனான். நீ டைமுக்கு சாப்பிடணும், எல்லாமே டைமுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு போயிருக்கான். எல்லாமே டைமுக்கு பண்ணி என் கூட இருக்கியா? இருக்கேன். சரி, நீ என்னை தயாங்கன்னே கூப்பிடு. தயாங்கன்னே கூப்பிடுன்னு தயாங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்போ அந்த இன்ஜெக்ஷன் போட வந்த நர்ஸு மறுபடியும் இன்ஜெக்ஷன் எடுத்துகிட்டு உள்ளே வராங்க. நீங்கள் அவங்க வந்ததும் அப்படியே பார்த்து பயந்துட்டு திரும்பி நீ ஹக் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. ரொம்ப பயந்துட்டு உங்கள் ஹேண்ட்ஸ் எல்லாம் மறுபடியும் ஷிவராக ஆரம்பிச்சிருது. அப்போ தயாங்க அப்படியே அவங்கள பார்த்துட்டு இப்போ எதுக்கு இங்கே வந்தீங்க? சார் அவங்க ரொம்ப அக்ரெசிவாக பண்ணிகிட்ருக்காங்க, அதான் இன்ஜெக்ஷன். எதுவும் வேணாம், வெளியே போங்க சார். ஆனால் வெளியே போங்கன்னு சொன்னேன். இனிமேல் இந்த பேஷண்ட் என்னோடது, நான் மட்டும்தான் டேக் கேர் பண்ணிப்பேன். யாருமே இந்த ரூம் பக்கமே வரக்கூடாது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே சார், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே வெளியே போயிடுறாங்க. நீ பயப்படாத, நீ திரும்பி உட்கார. நான் பயப்படல. அவங்கள எனக்கு இன்ஜெக்ஷன் போட வேணாம்னு சொல்லு. எனக்கு இன்ஜெக்ஷன்னா ரொம்ப பயம். சொல்லிடு.
தயாங் தயாங்கும் சொல்லுவான், இன்ஜெக்ஷன் போட்டுக்க கூடாதுன்னு சொல்லுவான். நீயும் சொல்லிடு. தயாங் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டான். நீ என்கிட்ட சொல்லியிருக்கேன் இன்ஜெக்ஷன் போட்டுக்க கூடாதுன்னு. அதனால் நீயும் அவங்கக்கிட்ட சொல்லிடு. நான் சொல்லிக்கிறேன், இன்ஜெக்ஷன் இனிமேல் போட மாட்டாங்க. சரி. அப்புறம் ஏன் இன்னும் நீ டிஃபன் சாப்பிடல? டிஃபன் பசிக்கலை அதான் சாப்பிடல. அப்படியெல்லாம் சொல்லலாமா? இங்கே பாரு, உனக்கு மெடிசின்ஸ் எல்லாம் இருக்குது, கொஞ்சோண்டு சாப்பிட. அதுக்கப்புறம் நம்ம மெடிசன்ஸ் போட்டதுக்கப்புறம் நம்மளோட ரொட்டீன் பார்த்துக்கலாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. தயாங்குக்குள்ள அவ்வளோ அழகாக ஃபீட் பண்ணுறான். இந்த மாதிரி தான் என்னோட தயாங்கும் எனக்கு ஊட்டி விடுவான். நல்லா இருக்கும் தெரியுமா? அப்படியே ஒரு வாயாக எடுத்து கொடுத்து தொடச்சி ஃபீட் பண்ணுவான். எனக்கு போதும். இன்னும் ஒரே ஒரு பைட் தான் இருக்குங்க பாரு, இவ்வளோ தான் இருக்குது, எவ்வளோத்தையும் போட்டேன்னா அவ்வளோதான், இந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே வாரி தரான். அப்போ நீங்கள் அப்படியே எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு முடிஞ்சிச்சு, எனக்கு எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் சரி படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு பெட்ஷீட் கவர் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை பார்த்தா இப்போ எனக்கு தூக்கம் வரலையே, இப்போ நீ ரெஸ்ட் எடுக்கணும், நான் வேணா ஸ்டோரி புக் ரீட் பண்ணவா? ஸ்டோரி புக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. பக்கத்தில் பார்த்தா ஒரு ஸ்டோரி புக் இருக்கு. இது இது எனக்கு பிடிச்ச ஸ்டோரி புக்கு, இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் 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 இப்போ படிக்கிறது இல்லை, படிக்க நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்க. சரி நான் உனக்கு ரீட் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் அப்படியே ரீட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு 2 சாப்டர் கூட முடிஞ்சிருக்காது, நீங்கள் அப்படியே படுத்து தூங்கி இருந்திருப்பீங்க. அப்போத்தே அப்படியே லேப்ல இருந்து மெதுவாக உங்களோட ஹெட் எடுத்து கீழே வச்சுட்டு அப்படியே வெளியே வர. மச்சான் உள்ளே போய் ரொம்ப நேரம் ஆகுது, என்ன இன்னும் ஆளை காணணும்? இல்லை ஜெகே, உள்ளே போய் பாரு. என்னடா சொல்கிற? உள்ளே போய் பாரு மச்சான், ஒரு தாட்டி பாரு. இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு செக்கி அப்படியே சடனாக க்ளோஸ் பண்ணிட்டு, டேய் உள்ளே இருக்கிறது யாரு? உனக்கு யார் தெரிஞ்சாங்க? ஒயன். ஒயன் தான். என்னடா சொல்கிற? ஒயனா? ஆமாடா ஒயன் தான். இப்போ எதுக்கு என்ன பிடிச்சி செக் பண்ணிட்டு இருக்க? டேய் என்னால் நம்பவே முடியலடா, எப்பா சாமி, எப்படி இருந்த பொண்ணு இப்படி ஆக்கிட்டு அப்பங்காரன். அதான்டா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவளை எப்படியாவது க்யூர் பண்ணணும்டா, எப்படியாவது க்யூர் பண்ணணும். டே மச்சான், அதெல்லாம் நடக்குமாடா? அப்போவே கேட்டேன், இங்கேருந்து ஏதோ பெருசாக சவுண்ட் வந்துச்சு, அதுக்கப்புறம் அப்படியே காம் ஆயிட்டா. இந்த மாதிரி ஸ்டேட்னாலே லாஸ்ட் ஸ்டேஜ் தான், அவ்வளோதான்டா. சீஃப் டாக்டர்ஸ் எல்லாம் அவங்கள காம் பண்ணுறதுக்கு, அதாவது நம்மளை விட டாப்பில் இருக்கிறவங்களெல்லாம் காம் பண்ணுறதுக்கு இன்ஜெக்ஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. என்னடா பேசியே மைக்கிட்ட? டே லூஸு மாதிரி பேசாதடா, அவள் குழந்த மாதிரி. இப்போ கூட அப்படியே குழந்த மாதிரியே தான்டா பிஹேவ் பண்ணுறா. இங்கே பாரு, அவளை நம்ம தாண்டா பார்த்துக்கணும், நம்ம பார்த்துக்கலாம்டா. தலையில் ஏதாவது விட்டுருந்தானா அவ்வளோதான், செத்து போயிடுவோம். டேய் மூடன. அப்போ இவளை பார்த்துக்க தான் போகிற? ஆமாம். இவளை திருப்பி கூட்டிகிட்டு தான் போகிற? ஆமாம். இப்போ என்ன அதுக்கு? டே மச்சான், இதெல்லாம் ஆகாதுடா, எனக்கு இப்போவே தலை சுற்றுதுடா. டே போதும் நாளையிலேருந்து நம்ம டேக் கேர் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் அப்படியே சொல்லிட்டு போயிடுது. இப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் ஆகுது. தயாங் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே உள்ளே வந்துட்டு குட் மார்னிங் எல்லாருக்கும் குட் மார்னிங். சார், அந்த பேஷண்ட்டை நீங்கள் இனிமேல் டேக் கேர் பண்ணிக்க வேணாம்னு நான் சொல்லிட்டேன். அவளோடது எல்லாமே என்னோடது, சரியா? சார் ப்ளீஸ் எதுவும் பேசாதீங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது தயாங் அப்படியே அவனோட கேபினுக்குள்ளே போயிட்டு ஜெகே சீஃப் டாக்டருக்கு கால் பண்ண. எடா சொல்கிறேன், கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் தயாங்கிட்ட கொடுக்குது. தயாங் வந்துட்டு குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் தயாங், என்ன ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்க? டாக்டர், உங்ககிட்ட ஒரு கேஸ் பற்றி சொல்ல தான் உங்களுக்கு கால் பண்ணேன். சொல்லு தயாங், உனக்கே கன்ஃபியூஷனா? டாப்பர், காலேஜ் டாப்பர், ட்ரைனிங்லேயும் பயங்கரமாக ஸ்கோர் எடுத்து வந்தவன், உனக்கு டவுட்டா? என்னன்னாலும் கேளு. டாக்டர், ஒரு கேஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டாக தான் இருக்குது. ஐ மீன் டு சே, சம்டைம்ஸ் ரொம்ப ஸ்வீட்டாக, சம்டைம்ஸ் ரொம்ப அக்ரெசிவாக, இந்த மாதிரி இருக்குது டாக்டர். இது எப்படிப்பட்டது? இது லாஸ்ட் டேட் தான் தயாங். டாக்டர், அதுக்கான சொல்யூஷன் தான்.
என்ன பண்ணா அவங்க வந்து எப்பவுமே காமா இருப்பாங்க? அத பத்தி சொல்லுங்க கொஞ்சம். தயாங் அத பத்தி நான் என்ன சொல்றது? உனக்கே தெரியும்ல. நீ அப்படிப்பட்டவங்களெல்லாம் காம் பண்றதுல பெரிய ஆளாச்சே. அ டாக்டர் அப்படிப்பட்டவங்களெல்லாம் இன்ஜெக்ஷன் போட்டு தான் காம் பண்ணுவோம். அதேதான். அதுதான் அங்கேயும் நீ யூஸ் பண்ணணும். அ இல்ல டாக்டர். இது கொஞ்சம் சென்டிமெண்டான கேஸு. எந்த கேஸ் உன்கிட்ட குடுத்துருக்காங்க? அதான் டாக்டர். ஒயன் பேஷண்ட் அவங்க. ஐயோ! தயாங். அவங்க நான் ஆல்ரெடியே பார்த்துருக்கேன். நான் உள்ள போகும்போதே ரொம்ப ரொம்ப வியர்டா பிஹேவ் பண்ணுவா அந்த பொண்ணு. ஸோ, அதெல்லாம் வேஸ்ட். இப்போ வந்துட்டு லாஸ்ட் ஸ்டேஜ்ல தான் அந்த பொண்ணு இருக்கா. இனிமே வந்து அது வந்துட்டு ஃபைனலா அதில தான்டா போய் முடியும். டாக்டர் நீங்க எதுவும் பேச வேணாம். எனக்கு எல்லாம் புரியுது. அ போதும் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் அப்படியே கால் கட் பண்றாரு. ஸோ தயாங்குக்கு அப்படியே மூடே ஸ்பாயில் ஆயிடுது. விஜய்க்கு இருந்துட்டு, "என்ன மச்சான் என்னாச்சு? சீஃப் டாக்டர் என்ன சொன்னாரு?" அவரும் அதே தான்டா சொல்றாரு. "டேய் சொன்னா புரிஞ்சுக்கோடா." "இல்ல, நான் சொன்னா எதுவும் கேட்குற மாரி இல்ல. நான் அவளுக்கு வந்து டெய்லி ரொட்டீன் எல்லாமே வந்து சார்ட் போட்டு கொண்டு வந்திருக்கேன். இன்னையிலேருந்து இத வந்து நான் ஸ்டார்ட்டப் பண்ணிடுறேன். ஸோ நீ போ." அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே தயாங் ஒரு எனர்ஜியோட அப்படியே உங்க ரூமுக்கு மறுபடியும் வந்து என்டர் ஆகுறாரு. "குட் மார்னிங் ஒயான்." "குட் மார்னிங் தயாங்." "ஆ சொல்லு." "ஆ ஏன் ஏன் இன்னும் சாப்பிடல?" "இல்ல நீ தான் வந்து ஊட்டி விடுவேன்னு சொன்னல்ல. அதான் ப்ரஷ் பண்ணியாச்சா?" "ஆ ப்ரஷ் ப்ரஷ் பண்ணல." "ஏன் ஏன் பண்ணல?" "இல்ல யாராவது தான் பண்ணி விடுவாங்க. இன்னைக்கு ஃபுட் வைக்க வந்தவங்களும் வச்சுட்டு உடனே கிளம்பிட்டாங்க." அப்ப நீங்களே ப்ரஷ் பண்ண மாட்டீங்க. யாராவது வந்து தான் ப்ரஷ் பண்ணி விடணும். ஆ, ஆமா. அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே நீங்க பேசிட்டு இருக்கும்போது, தயான் வந்துட்டு, "இன்னையிலேருந்து நீ தான் ப்ரஷ் பண்ற." "ஆ, அ அது எப்படி?" அப்படின்னு சொல்லி நீங்க அப்படியே கேட்டதும், தயாங் அப்படியே ஒரு ப்ரஷ் எடுத்துட்டு, அதில பேஸ்ட் எடுத்து குடுத்துட்டு, "பேஸ்ட் எடுக்கிறது தெரியும்ல?" "ஆ, தெரியும்." ஓகே. நான் இத வாஷ் பண்ணிட்டு வரேன். நீ எடுத்து காட்டுற." அப்படின்னு சொல்லிட்டு, வாஷ் பண்ணிட்டு, உங்க கையில மறுபடியும் கொண்டு வந்து தந்துட்டு, "ஓகே. இப்ப பேஸ்ட் எடு." ம். இப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே பேஸ்ட் வைக்கிறீங்க. வெரி குட். இப்போ பிரஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், நீங்க அப்படியே தாறுமாறா பிரஷ் பண்றீங்க. பையன் வந்துட்டு, "ஏய் அப்படி இல்ல. இன்னைக்கு நான் பண்ணி விடுறேன். நாளையிலேருந்து நான் உன் ரூமுக்கு வரதுக்குள்ளாடி நீயே பிரஷ் பண்ணி ரெடியா இருக்கணும். ஓகேவா?" "ஆ சரி." அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் தான் உங்களுக்கு அன்னைக்கு ப்ரஷ் பண்ணி விடுது. ப்ரஷ் பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம், உங்களோட மவுத்தெல்லாம் வாஷ் பண்ணி விட்டுட்டு, "ஓகே டன். இப்போ புரிஞ்சுதா எப்படி ப்ரஷ் பண்ணணும்னு?" "ஆ புரிஞ்சுது." "சரி ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. நான் உனக்கு டிஃபன் பிளேட்ல எடுத்து வைக்கிறேன்." "ஆ ஃப்ரெஷ் ஆகணுமா? அதுன்னா குளிச்சுட்டு வா." "ஆ இல்ல. எப்படி? யாராவது பண்ணி விட்டா தான?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மறுபடியும் சொல்றீங்க. தயங்குக்கு ஒண்ணுமே புரியல. "இல்ல, நீ என்னைக்கும் பாத் எடுத்துப்பல்ல?" "ஆ இல்ல. நேத்திக்கு யாரோ வராங்கன்னு சொல்லி தான் என்ன பாத் பண்ண வச்சாங்க. நான் நான் தினமும்லாம் பாத் எடுத்துக்க மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே சொல்றீங்க. நீங்க அப்படியே சொல்லும்போது தயங்குக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தயங்கோட ஐஸ் லிட்டரலி அப்படியே டியர்ஸ் வந்து நிக்குது. அப்ப நீங்க வந்துட்டு, "என்னாச்சு? ஏன் உன்னோட கண்ணு கலங்குது?" "எதுவும் இல்ல. சரி, ஆ ஓகே. நான் இன்னைக்கு உன்ன பாத் பண்ணி விடுறேன்." அப்படின்னு சொல்லி சொன்னதும், நீங்க இருந்துட்டு, "ஆ சரி." அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்றீங்க. அப்போ நீங்க அப்படியே ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, ரெஸ்ட் ரூம்ல நின்னுட்டு இருக்கும்போது, தயங் அங்க வெளிய நின்னுட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு இருக்கான். "ஓகே. இப்ப பக்கத்துல ஒரு டவல் இருக்கா?" "ஆ ஆமா." "அத எடுத்து கட்டிக்கோ." "கட்டணுமா? எப்படி?" ஆம். "ஏன் டவல் ராப் பண்றது தெரியாதா?" "ஆ தெரியாதே." "சரி நான் வரேன் இரு." அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே சடனா டோர் ஓப்பன் பண்ணேன். நீங்க டவல எடுத்து எப்படி எல்லாமோ சுத்திட்டு நிக்கிறீங்க. தயங் வந்துட்டு, "ஆ ம் முடிஞ்சுச்சு. சரி வா பாத் பண்ணலாம்." அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கள அப்படியே பாத் பண்ண வச்சுட்டு, வெளிய கூட்டிட்டு வந்து, அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு குடுத்து, "ஆ ஓகே. ஃப்ரெஷ் ஆயாச்சுல்ல? சாப்பிடலாமா?" "ம்." அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே உங்களுக்கு எடுத்து ஸ்பூனெல்லாம் எடுத்தானா, "இங்க பாரு. ஆ மோர் தென் இன்னும் கொஞ்சம் டேஸ் போக, நீயே உன்னோட ஒர்க்கெல்லாம் பண்ணணும். எக்ஸாக்ட்டா பிரஷ் பண்றது,
இன்றைக்கி நான் பண்ணி விட்டேனே பாத் பண்ணுறது, இன்றைக்கி நான் இருந்தனால நீ டவல் கட்டிட்டு பண்ண, நாளையிலேருந்து நான் இருக்க மாட்டேன்ல. ஐ மீன் டு சே நான் லேட்டாக தானே வருவேன். அதுக்கு முன்னாடி நீ ப்ரஷ் பண்ணி பாத் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கணும், ஓகேவா? ஆ சரி. அப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவ? அவள் வந்து இன்ஜெக்ஷன் போடுவா. யாரு? அதான் இங்கே ஒருத்தி இருப்பாளே, அவ தான். யார் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே தேங்கு சிரிப்பு வருது. அப்புறம் அவள் வந்து இன்ஜெக்ஷன் போட்டதும் தூக்கம் வரும், தூங்கிடுவேன். தூக்கம் வரும், தூங்கிடுவேன். சரி. ஈனையிலேருந்து நம்ம தூங்கக்கூடாது. அதாவது எப்போ பார்த்தாலும் தூங்கக்கூடாது, நைட்டு மட்டும்தான் தூங்கணும். அப்படி இன்னையிலேருந்து நம்ம நிறைய ரொட்டீன் பண்ணுறோம். மார்னிங் எழுந்திரிச்சு டிஃபன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்டர்டைன்மெண்ட்டாக ஏதாவது பண்ணுறோம். இட் மீன்ஸ் கேம்ஸ், டிவி அந்த மாதிரி ஏதாவது. ஓகே, அதுக்கப்புறம் லஞ்ச் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வந்து அதே மாதிரி தான் பண்ணுறோம். எக்ஸப்டாக எனக்கு லஞ்ச் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படுற மாதிரி இருந்தால் எடுத்துக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு சின்ன வாக் இல்லைன்னா வெளியே எங்கேயாவது போயிட்டு நைட்டு திருப்பியும் லஞ்ச் முடிச்சுட்டு படுத்து தூங்கிடலாம். ஓகே, சரி. எல்லாத்துக்கும் ஓகே தானே நீ? ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நார்மல் பர்சன்ஸ் மாதிரி அப்படியே வந்துட்டு பிஹேவ் பண்ணுறீங்க. அப்போ வந்துட்டு ஓகே, சாப்பிட முடிஞ்சாச்சுல்ல, சரி இப்போ ஏதாவது பண்ணலாமா? ஏன் இங்கே எதுவும் இல்லை, ரொம்ப பிளாங்காக இருக்குது? இங்கே எதுவும் இல்லை. ஆமாம், ஒரு விண்டோ கூட இல்லை. இந்த திங்ஸ் எல்லாம் எப்போ கொண்டு வந்தாங்க? இது எல்லாமே நேற்றுக்கு தான் கொண்டு வந்தாங்க. நேற்றுக்கா? அதுக்கு முன்னாடி இந்த திங்ஸ் எல்லாம் இல்லை. இதில் இந்த பெட்டு மட்டும் இருக்கும். பெட்டு அதில் வந்து பில்லோஸ் பெட்ஷீட்ஸ் எல்லாம் இருக்காது. நான் மட்டும் படுத்திருப்பேன். காலில் சங்கிலி போட்டிருப்பாங்க. நேற்றுக்கு தான் எல்லாத்தையும் எடுத்து விட்டாங்க. ஏன்னு தெரியல. யாரோ வராங்க, அவங்க வந்தால் கோவப்படுவாங்கன்னு எல்லாத்தையும் எடுத்து விட்டாங்க. இது எல்லாமே அதுக்கப்புறம் தான் கொண்டு வந்தாங்க. இது எல்லாமே அப்புறம் தான் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ தான் வந்துட்டு நேற்றுக்கு தான் கொண்டு வந்தாங்களா? ஆமாம், நேற்றுக்கு தான் கொண்டு வந்தாங்க. இப்போ எல்லாமே பிளான்டாக தான் நடந்திருக்கு. நான் வருவேன்னு தெரிஞ்சு தான் அதையும் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இவளோட நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயங்க யோசிச்சுட்டே, சரி இப்போ ஏதாவது என்டர்டைன்மெண்ட் தேவையில்ல? ஆமாம். டிவி பார்க்குறியா? டிவின்னா என்னன்னு தெரியாதா? ஆர்டர் பண்ணிடலாமா? ஆர்டர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயங்க ஆர்டர் பண்ணி அங்கே கொண்டு போய் ஃபிட்டும் பண்ணிடுறாங்க. ஜஸ்ட் நான் ½ இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருது. அப்போ அப்படியே டாம் அண்ட் ஜெர்ரி போட்டுட்டு தயங்க அப்படியே வால்யூமாக ரைஸ் பண்ணிவிட்டு, ஓகேவா, நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, காமெடியாக இருக்கு, நல்லா இருக்கு. சரி, இதை நீ பார்த்துட்டு நான் வெளியே போயிட்டு வரேன். எங்கே போகிற? இங்கே இரு. நான் வெளியே போயிட்டு இப்போது ஜஸ்ட் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணேன். அங்கே நர்ஸு இன்ஜெக்ஷனோடு அப்படியே ஓடி வராங்க. எங்கே போகிறீங்க? இல்லை சார், உள்ளே ஏதோ சவுண்ட் கேட்குது. அந்த பொண்ணு ஏதாவது? உள்ளே எந்த ஒரு இதுவும் இல்லை, டிவி செட் பண்ணியிருக்கேன், டாம் அண்ட் ஜெர்ரி ஓடிட்டுருக்கு, அதான் சவுண்ட் கேட்குது. தட் ஆல். நீங்கள் வந்து போகலாம். சார் என்ன சார் ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்க? அந்த பொண்ணு எதுவும் இல்லை, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயங்க அப்படியே அங்கேருந்து போயிடுது. அப்போ அவங்களும் ரொம்ப கன்ஃபியூஸோட, ஏதாவது இருக்குமோ, அங்கே என்ன திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லை சார் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அவங்களோட கேபினுக்கு போயிடுறாங்க. இப்படியே ஈவினிங்கும் ஆகுது. உங்களை கூட்டிகிட்டு உங்கள் ரூமுக்கு அப்படியே தயங்க வரான். குட் ஈவினிங். குட் ஈவினிங். சரி, இப்போ நம்ம வெளியே போகலாமா? வெளியே வா. எங்கே? பார்க்குக்கு போகலாம். அப்புறம் தூங்குனியா நீ? இல்லை, நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன், அதனால் தூங்கலை. ஓ வாவ், சூப்பர். அப்போ நம்ம இப்போ வெளியே போகலாமா? போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு
நீங்கள் சொல்லிட்டு இருக்கும்போது தேங்க அப்படியே உங்களோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே நீங்கள் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது என்ன ட்ரெஸ் போட்டுருந்துறீங்களோ என்ன ட்ரெஸ் போட்டிருப்பீங்க அந்த ட்ரெஸ் அப்படியே எடுத்துட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வா. இந்த ட்ரெஸ்ஸா? இது 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 என்னோட ட்ரெஸ் இல்லையே. உன்னோட ட்ரெஸ் தான் இது, உனக்கே தெரியலையா? உன்னோட ட்ரெஸ் தான். ஆனால் இந்த ட்ரெஸ் தானே நான் போடுவேன். இது வந்து இங்கே கொடுக்குறது உனக்கு உடம்பு சரியில்லைல்ல, அதனால தான் உன்னோட உடம்பு ஃப்ரீயாக இருக்கிறதுக்காக கொடுக்குறது. இதான் உன்னோட ட்ரெஸ்ஸு, போய் போட்டுட்டு வா. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ரெஸ்ட் ரூமுக்குள்ளே போயிட்டு அதை போட்டுட்டு வரீங்க. டைம் பார்த்துட்டு அப்படியே உங்களை பழைய மாதிரி பார்க்குற மாதிரியே அவனுக்கு இருக்கு. குட், கிளம்பலாமா? போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கீழே போய் பார்க்குக்கும் போய் ரீச் ஆகிடுறீங்க. ஓகே, நீ இங்கேயே வெயிட் பண்ணு, நான் பாப்கார்ன் வாங்கிட்டு வரேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அப்படியே எங்கள் பாப்கார்ன் வாங்க வந்துடுது. பாப்கார்ன் வாங்கிட்டு அங்கே வந்தால் உங்களை காணும். அப்படியே பார்த்துட்டு அந்த சேர்லேயே ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காரு. எக்ஸ்கியூஸ் மீ சார், இங்கே ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருந்துச்சு. சாரி சார், நான் பார்க்கல, நான் இப்போ தான் வந்தேன். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்கார்ன் அங்கேயே வச்சுட்டு ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே அந்த பார்க் ஃபுல்லாக சுற்றி வரான். பார்த்தா அவங்கள காணும். அப்படியே டென்ஷனாக ஹெட்டில் கையை வச்சுட்டு நிற்கும்போது தயங்கூட பேக்கில் ஏதோ சவுண்ட் கேட்குது. அப்போ அதை அப்படியே பார்த்து பின்னாடி திரும்பி பார்த்தா நீங்கள் அப்படியே பேபிஸ் கூட அவ்வளோ க்யூட்டாக விளையாடிட்டுருக்கீங்க. அப்படியே விளையாடிட்டு இருக்கும்போது ஒயன் என்னாச்சு, அங்கே தானே இருக்க சொன்னேன். இவங்களெல்லாம் பார்த்ததும் விளையாடணும்னு தோணுச்சு, அதான் இங்கே வந்தேன். சரி சரிப்பா, நம்ம பாப்கார்ன் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து அந்த சேரில் உட்கார வச்சு உங்களுக்கு பாப்கார்ன் நீங்கள் 2 பேருமே அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. இது நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கா? ஏன் ஹாஸ்பிட்டலில் தர ஃபுட்டை விட நல்லா இருக்கா என்ன? அங்கே உள்ள ஃபுட்டெல்லாம் நல்லா இருக்காது. நீ அங்கே உள்ள ஃபுட் சாப்பிட மாட்டேன்னு நினைக்கிறேன். அங்கே உள்ளது நல்லா இருக்காது, சுத்தமாக நல்லா இருக்காது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்காது. இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்து சாப்பிட்டுருக்கீங்க. ஹாஸ்பிட்டலில் ஃபுட்டு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்து இன்ச் பை இன்ச்சாக உங்களை வந்து நோட் பண்ணுறான் நீங்கள் பண்ணுறது எல்லாத்தையும். ஸோ அப்படியே நீங்கள் டின்னரும் முடிச்சுட்டு நீங்கள் மறுபடியும் உங்களோட ரூமுக்கு வந்துடுறீங்க. ஸோ இப்படியே தாண்டா உங்களோட டேஸ் பாஸ் ஆகுது. உங்களோட ஃபுட் ஹேபிட், அதுக்கப்புறம் உங்களோட டெய்லி ரொட்டீன் எல்லாமே டெய்லி வந்து தயாங்க ஒவ்வொருக்கா வந்து செக் பண்ணி மாற்றிக்கிட்டு இருப்பான். உங்களோட மெண்டல் ஹெல்த் இப்போ ஓரளவுக்கு க்யூர் ஆயிடுச்சு. அப்போ நீங்கள் அப்படியே ஒரு நாள் உட்காந்துட்டு இருக்கும்போது சீஃப் டாக்டர் தான் மற்ற எல்லா பேஷண்ட்ஸே பார்த்துட்டு அப்படியே உங்களோட ரூமுக்கு தான் வராரு. அப்போ அப்படியே தயங்க பார்த்துட்டு குட் மார்னிங் தயாங், என்ன இன்னும் அந்த பேஷண்ட் இருக்காங்க டாக்டர், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஸ்மைலோடு உள்ளே கூப்பிட அப்படியே அவங்க வந்துட்டு குட் மார்னிங் வயன். குட் மார்னிங். ஹே ஹே ஹவ் ஆர் யூ? ஐம் ஃபைன், வாட் அபவுட் யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ரிப்ளை பண்ணி அவர்கிட்ட அவரை பற்றியும் விசாரிக்கிறீங்க. அவருக்கு செம்மையாக ஷாக் ஆகுது. அப்படியே அவரோட ஐஸ் எல்லாம் வைட் ஆகுது. ஹே, வாட்ஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் வயன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணுறீங்க. அவர் பயங்கரமாக ஷாக்கோட எக்ஸைட்மெண்ட்டோட அப்படியே தயாங்க கூப்பிட்டு வெளியே போய் எக்ஸலண்ட் தயாங், ஆசம், என் வாயிலேருந்து வார்த்தையே வரல. எப்படி தயாங், பக்கத்தில் போனாலே அலறி அடித்து அப்படி பயப்படுவா, ஆனால் இவ்வளோ நாளில் இவ்வளோ பெரிய, ஓ மை காட், எப்படி 3 months இவ்வளோ க்யூர் பண்ணியிருக்க, எப்படி தயாங்? எல்லா பேஷண்ட்ஸையும் பார்க்க வேண்டிய விதத்தில் பார்த்துருக்கணும் டாக்டர். எனக்கு அந்த ஸ்டார்டிங்கில் நான் இருந்த அந்த ட்ரைனிங் டேஸ் அதை விட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. தேங்க்யூ டாக்டர் என்னை இங்கே அப்பாயின்மெண்ட் பண்ணதுக்கு. ஓ, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் தான் உன்னை ட்ரைன் பண்ணுவேன்னு நினைக்கும் போது. எக்ஸலண்ட் தயாங், ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ. தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். ஓகே தயாங், நீ பேசாமல் வேறு ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறியா? சாரி டாக்டர், நான் இங்கே ஒரு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் அப்படியே ஒரு சின்ன ஸ்மைலோட சொல்ல, ஓகே தயாங், எனக்கு இது போதும். அது எல்லா பேஷண்ட்ஸையும் இந்த மாதிரியே
சாரி டாக்டர், நான் இந்த பேஷண்ட்டை ஃபஸ்ட்டு க்யூர் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் மற்ற பேஷண்ட்ஸை பார்த்துக்கிறேன். ஓகே தேங்க், நான் இப்போ இங்கேருந்து கிளம்புறேன். ஓகே டாக்டர், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் அப்படியே வழி அனுப்பி வைக்க நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. ஏன் எக்ஸலண்ட் ஹைஃபை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் நீங்களும் அப்படியே ஹைஃபை கொடுக்குறீங்க. ஆ அப்புறம் வேற என்ன, இன்னைக்கு உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு, நான் ட்ரீட் வைக்கிறேன். ம் ஓகே, ஏதாவது ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்லாமா? ரெஸ்டாரண்ட் தானே, ஐஸ்கிரீம் ஷாப்பே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க அப்படியே சிரிச்சிட்டு இருக்கும்போது அந்த நர்ஸ் அப்படியே உள்ளே வராங்க. அப்போ தயாங்க அப்படியே பார்த்துட்டு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க கேட்டதும் நீங்கள் அப்படியே திரும்பிட்டு உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறீங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் அவங்கள பார்த்து பயப்படலை. தயாங்க அதை பார்த்துட்டு அவனுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஹோய், நீ அவங்கள பார்த்து பயப்படல? எதுக்கு பயப்படணும், நார்மலாக தானே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் பேசினதும் ஓம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயாங்க சுற்றி பார்த்துட்டு சொல்லுங்கள், அது வந்து டாக்டர், சீஃப் டாக்டர் இவங்களை டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாங்க, இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க அப்படியே அவங்க பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு ஓகே வெளியே போகலாமா? போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சொல்லிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ இப்படியே ஒரு 2 months கூட பாஸ் ஆகி போகுது. வயன் சொல்லு தயாங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அப்போ தயாங் வந்துட்டு இன்றைக்கி ஒரு இடத்துக்கு போகிறோம். எந்த இடத்துக்கு? அந்த இடத்துக்கு போனால் உனக்கு சம் மெமரிஸ் பேக் ஆகலாம். ஸோ அங்கே போயிட்டு நீ கத்தெல்லாம் கூடாது, அப்படியே ரொம்ப பொறுமையாக இருக்கணும், ஓகேவா? கத்தக்கூடாது, பயப்படக்கூடாது, எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. ப்ராமிஸ். ஓகே டார்லிங், அப்போ கிளம்பலாமா? போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ தயாங்கும் அவனோட கார் எடுத்துகிட்டு அவங்கள அப்படியே கூட்டிகிட்டு அந்த இடத்துக்கு போகிறான். ஸோ அவங்களுக்கு அங்கே என்ட்ரன்ஸ் ஆனதும் உங்களுக்கு நிறைய மெமரிஸ் ஞாபகம் வருது. அப்போ நீங்கள் அப்படியே உங்களோட ஃபேஸ்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது. நீங்கள் எப்போ தயாங்க கூட வெளியே போனாலும் பேசிக்கிட்டே இருப்பீங்க. பட் கொஞ்ச நேரம் அப்படியே வந்துட்டு சைலண்டாக போக தயாங்க வந்துட்டு ஓய் என்னாச்சு? இல்லை, இந்த பிளேஸ் நல்லா இல்லை, திருப்பியும் நம்ம அங்கேயே போகலாம். இல்லை இந்த பிளேஸ் எனக்கு தெரிஞ்ச இடம் தான், அதான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன், வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கார்டேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு நிறைய மெமரிஸ் ஞாபகம் வந்து உங்கள் ஃபேஸ் இன்னுமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஃபைனலி போனது வேறு எங்கேயும் இல்லை, உங்கள் வீட்டுக்கு தான். அப்படியே அங்கே போனதும் உங்கள் ஹவுஸோட ஃப்ரெண்டில் வச்சு தானே தயாங்க அடிச்சிருப்பாங்க. அந்த மெமரிஸ்லாம் உங்களுக்கு அப்படியே பேக் ஃபார்ம் ஆகுது. அப்போ நீங்கள் அப்படியே ஹெட்டில் கையை வச்சுட்டு தயாங் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அப்படியே நார்மல் டோனில் பேசுகிறீங்க. தயாங் அப்படியே வந்துட்டு ஓய் என்னாச்சு? இல்லை போகலாம், இந்த இடம் வேணாம். எதுவும் இல்லை பயப்படாத, உனக்கு ஹெட்டேக்காக இருக்குன்னு நினைக்கிறேன், தலை வலிக்குது. அதான் உள்ளே போய் வாட்டர் குடிச்சிட்டு வரலாம், இது என்னோடய ஃப்ரெண்டோட வீடு தான், வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக அவங்கள கூட்டிகிட்டு போய் உங்கள் அப்பா எந்த சேரில் உட்காந்துட்டு இருப்பாரோ அதே சேரில் உங்களையும் கொண்டு உட்கார வைக்கிறான். அப்போ உங்கள் ஐஸ் எல்லாம் அப்படியே பிக் ஆகுது, உங்களுக்கு அப்படியே பேக் டு த ஃபார்ம், அந்த மெமரிஸ் எல்லாம் திரும்ப வருது. அப்போ நீங்கள் அப்படியே உங்களோட ஐஸ் எல்லாம் வைட் ஆக்கிட்டு தயாங் 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 வேணாம் வேணாம் அடிக்காதீங்க, தயாங்க அடிக்காதீங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் வந்து எந்திரிச்சு நிற்க தயாங் அப்படியே வந்துட்டு ஓய் ஓய் உட்காரு, எங்கே போகிற? தயாங் இங்கே இருக்காத, இங்கேருந்து போயிடு, இங்கேருந்து போயிடு, அப்பா 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 இல்லைன்னா உனக்கு கொண்டுருவாரு, இங்கேருந்து போயிடு, இங்கேருந்து போயிடு, நான் உனக்கு வேணாம், இங்கேருந்து போயிடு, ட்ரைனிங் இருக்குல்ல உனக்கு, ட்ரைனிங் போயிடு, நான் உனக்கு வேணாம் போ, இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தயங்க பிடிச்சி தள்ளி விடுறீங்க. தயங்க வந்துட்டு ஓய் எதுவும் இல்லை, இந்த பிளேஸ் உனக்கு ஏதாவது மெமரிஸ் ஞாபகம் இருக்குதா, இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்து பயங்கரமாக அழுறீங்க. ப்ளீஸ் இங்கேருந்து போயிடு, என்னை விட்டு போ ப்ளீஸ், அப்பா வந்தால் பெரிய ப்ராப்ளம் ஆயிடும், அப்பா உன்னை கொன்றுவாரு, ப்ளீஸ் வேணாம், நான் திருப்பி வளர்க்க விரும்பலை, ப்ளீஸ் இங்கேருந்து போயிரு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயங்கரமாக உட்காந்து அழுதுட்ருக்க. உங்கள் அப்பா அப்படியே மேலேருந்து கீழே இறங்கி வராரு.
அப்போ அப்படியே அவங்க அப்பா முன்னாடி போய் விழுந்துட்டு, அப்பா அப்பா அவன் எதுவும் பண்ணிடாதீங்க, அவன் இப்போ போயிடும், அவன் இப்போ போயிடும், அவன் வீட்டுக்கு போயிடும், அப்பா ப்ளீஸ் தயங்க இங்கேருந்து போ, ப்ளீஸ் ப்ளீஸ் இங்கேருந்து போ, இங்கே நிற்காத ப்ளீஸ், அப்பா அப்பா வேணாப்பா, அவனை எதுவும் பண்ணாதீங்கப்பா, நீ எல்லாமே நான் பண்ணதான், நான் தான் அவனை வர சொன்னேன், ப்ளீஸ் ப்ளீஸ் வேணாப்பா வேணாப்பா, அண்ணி அண்ணி நீங்கள் எதுவும் சொல்லுங்க அண்ணி, அண்ணி ப்ளீஸ் ஒயன் ஒயன் நான் சொல்கிறத கேளுமா ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அப்படியே பிடிச்சி அவங்கள அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. எதுவும் இல்லை, நான் உங்கள் கல்யாணத்துக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அப்பா ஆமாடா செல்லம், நான் உன்னோட கல்யாணத்துக்கு அக்செப்ட் பண்ணிட்டேன், தயங்கிட்ட கூட பேசினேன், அதான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் தயங்கா. அப்போ ஆமாம் நான் அக்செப்ட் பண்ணிட்டேன் தயாங். அக்செப்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயாங் நினைச்சிருக்க. I love you தயாங், I love you, love you, I love you, I love you so much. எப்படியும் ஒன்று பேசி மயக்கிட்டல என்னோட அப்பாங்க. ஆமாம் பின்ன இல்லையா. ஐ லவ் யூ தயாங் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கோட ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிக்கிறீங்க. இப்படியே ஒரு 1 வீக் பாஸ் ஆகி போகுது. உங்களுக்கு அன்றைக்கி மேரேஜ். அப்போ எல்லாருமே தயாங்குக்கு விஷ் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் உங்களோட ரூமில் உட்காந்து ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. அப்போ சீஃப் டாக்டருக்குமே வராரு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் தயாங், என்ன அதுக்குள்ளாடி கல்யாணம் எல்லாம், அப்புறம் அந்த பேஷண்ட் ஒயன் என்ன ஆனாங்க? 1 மினிட் டாக்டர், இங்கே வெயிட் பண்ணுறீங்களா? சரி தயாங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உட்காந்துட்ருக்காரு. ஓய் ஒயன், என்னாச்சு தயாங், டைம் ஆகுது சீக்கிரமா. டைம் ஆகுதா, இன்னும் முகூர்த்த நேரம் வரலையே. பாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கையை பிடிச்சி இழுத்துட்டு வர. தயாங் நான் இன்னும் ரெடி ஆகலை, என்ன பண்ணுறேன், என் கையை விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கத்திட்டு வந்துட்டு இருக்கீங்க. அப்போ தயாங் அப்படியே கீழே கூட்டிகிட்டு வந்துட்டு டாக்டர் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் அப்படியே அவர் எந்திரிக்கிறாரு உங்களை பார்த்துட்டு. ஒயன், என் பேர் உங்களுக்கு அப்படி தெரியும்? ஒயன், இவர் தான் சீஃப் டாக்டர், இவர்கிட்ட நான் நிறைய உன்னை பற்றி சொல்லியிருக்கேன். குட் மார்னிங் டாக்டர், தென் வெல்கம் டு ஹோம். ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயங்கோட பேச அப்படியே ஆச்சரியமாக பார்க்க அப்படியே தயங்க ஹக் பண்ணிவிட்டு, டாக்டர் எங்களை வச்சு எதுவும் பேச வேணாம், அவளுக்கு எதுவும் ஞாபகம் இல்லை. என்னடா சொல்கிற, ஆக்சிடெண்ட் ஏதாவது? எதுவும் இல்லை டாக்டர், எல்லாமே ஃபைன் தான். இல்லை ஒயன்? ஆமாம் டாக்டர், அப்பாவோட வெப்பப்படி தான் கல்யாணம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் சரி நீ போய் ரெடி ஆகுது, நான் டாக்டர்கிட்ட பேசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரோட ஷோல்டரில் தயாங் கை போட்டுட்டு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் டாக்டர் வந்துட்டு என்ன தயாங் இது? டாக்டர் அது வேறு ஒன்றும் இல்லை, இது நான் லவ் பண்ண பொண்ணு தான். அதனால தான் இவ்வளோ கேரிங்கா? இல்லை டாக்டர், இனிமேல் எவ்ரி பேஷண்ட்ஸையும் இந்த மாதிரி தான் நான் ட்ரீட் பண்ண போகிறேன். தென் தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ, நான் இதுக்கு ஆல்ரெடியே சொல்லிட்டேன், எல்லாத்துக்குமே தேங்க்யூ டாக்டர். நீங்கள் என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனால தான் இவ்வளோ நான் இங்கே பார்த்தேன், அதுக்கப்புறம் திருப்பியும் லவ் பண்ணி என்னோடய லைஃப் இப்போ இப்படி இருக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தான். தேங்க்யூ ஸோ மச். ஓகே தயாங், தென் வெல்டன். நான் இங்கே வந்ததும் போகலான்னு தான் நினச்சேன், பட் கல்யாணத்துக்கு இருந்து விருந்து சாப்பிட்டுட்டு தான் போகிறேன். கண்டிப்பாக டாக்டர் நீங்கள் சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் அப்படியே சிரிச்சுட்டே உள்ளே வரான். ஸோ உங்களுக்கு ஃபைனலி நல்லபடியாக மேரேஜும் முடியுது. அப்படியே நீங்கள் உங்களோட ரூமில் உட்காந்துட்ருக்கீங்க, ஃபுல்லாக டெக்கரேஷன் ஃப்ளவர்ஸ் வச்சு. அப்போ தயாங்கும் கீழேருந்து மேலே வந்து உங்கள் பக்கத்தில் அப்படியே வந்து உட்கார. என்னடி, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். என்ன கேட்க போகிற? இல்லை, இங்கே வந்து அப்பா கிட்ட கேட்டதும் அப்பா மேரேஜ்க்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. ஆமாம், அதுக்கப்புறம் நீ எப்படி உன்னோட ட்ரைனிங் முடிச்ச? அது வந்து காலேஜில் குட் பெர்ஃபார்மன்ஸில். ஆமாம், அதனால் உடனே ஒர்க்கு கொடுத்துட்டாங்க. அப்போது நீ ட்ரைனிங்க்கு போகலையா? ட்ரைனிங்கு போகலடி, நீ படு அப்படின்னு சொல்லிட்டு படுக்க வச்சதும் இல்லை எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது, அப்புறம் உன்னை அடித்த மாதிரியெல்லாம் எனக்கு தோணுது, ஏன்? அதெல்லாம் உன்னோட பிராந்தி அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட நெக்கு ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். தயாங் என்ன பண்ணிகிட்ருக்க? எனக்கு இங்கே மண்டையே வெடிக்கிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் உன்னோட கனவாக இருக்கும்டி, மற்றபடி நான் என்ன நல்லா தானே இருக்கேன், குத்துக்கலாம் உன்னோட முன்னாடி நின்றுட்டு தானே இருக்கேன். அப்பா நம்மளோட மேரேஜுக்கு அக்செப்ட் பண்ணிட்டார்ல. ஆமாம், அப்புறம் என்ன, பாய் முட்டு பாட்டு இந்த நைட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறான். எவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமாடி. ஐயோ, ஐ ரியலி லவ் யூ டி. தயாங்க போதும், என்னடி போதும் போதும்,
ஐ ரியலி லவ் யூ பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மேக் அவுட் செக்ஷன் ஸ்டார்ட் ஆகுதுடா. ஸோ இப்படியே தான் உங்களோட லைஃப்பை நீங்கள் லீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. ஓகேடா, இதோட இந்த ஒன் ஷாட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நான் நெக்ஸ்ட் ஒரு ஒன் ஷாட்டோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.